இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு இன்ஜினியர் வந்து அதாவது ஃப்ரெஷர் வராங்கன்னா, இப்ப என்ன பொசிஷனுக்காக நம்ம வரோம்? ஒரு ப்ரொடக்ஷன் இன்ஜினியரா? இல்ல டிசைன் இன்ஜினியரா? என்ன பொசிஷனுக்காக நம்ம இன்டர்வியூ போறோமோ, அத நம்ம வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கு தகுந்த மாரி விஷயங்கள் வந்து நமக்கு தெரியுமா? ஒரு டிசைன் இன்ஜினியரா வராங்கன்னா, நம்ம டிசைன் இன்ஜினியரா அந்த கம்பெனிக்கு போறோம்னா, அந்த கம்பெனிக்கு போய் நம்ம எந்த மாரி டிசைனிங் நம்ம பண்ண போறோம்? அந்த கம்பெனியோட ரெக்யூர்மென்ட் என்ன? சாலிட்வொர்க்ஸ் தெரியணுமா? இல்ல ஆட்டோகேட் தெரியுமா? இதெல்லாம் நமக்கு தெரியுமா? அப்படிங்கிறத வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க தெரிஞ்சிருக்கணும். ஓகே. நீங்க இப்போ வர இன்ஜினியர்ட்ட எது மிஸ்டேக்கா பாக்குறீங்க? இப்ப நான் சொன்ன இப்ப ஃப்ரெஷர் வராங்கன்னா, அவங்க டிசைன்ங்கிற ஒரு லைன சூஸ் பண்றாங்க. ம். ஏன் டிசைன்ங்கிற லைன சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு அவங்ககிட்ட கேட்கும்போது, நான் வந்துட்டு காலேஜ் முடிச்சுட்டு ஒரு 1 மந்த் வந்து நான் டிசைன் இன்ஜினியரிங் கோர்ஸ் போனேன். ம். இதனால நான் டிசைன் இன்ஜினியரிங் ஆகலான்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ம். பட் ஆனா வெறும் நீங்க வந்து ஒரு சாஃப்ட்வேர் கத்துக்கிறனால நீங்க ஒரு டிசைன் இன்ஜினியர் ஆக முடியாது. ஓகே. வேற என்னத்த கத்துக்கிறது? நீங்க உங்க இன்ஸ்டிடியூட்ல நீங்க ட்ரைனிங் குடுக்குற மாதிரி, அந்த என்ன சொல்றது? அந்த கால்குலேஷன்ஸ், ஒரு மெட்டீரியலோட டென்சிட்டி என்ன? ஒரு ப்ராடக்ட்ட நம்ம போடும்போது அத எப்படி இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்? இந்த மாரி பேசிக்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும். ம். பட் என்னன்னா எங்களுக்கு டவுட். இப்ப நாங்களே ட்ரைனிங் அதெல்லாம் குடுத்துக்கிட்டு இருக்கோம். பட் எங்களுக்குமே சிலப்போ என்னன்னா தோணுற விஷயம் இதுதான். இதெல்லாம் ரொம்ப பேசிக். இதெல்லாம ஒரு கம்பெனில எதிர்பார்க்க போறாங்க அப்படின்னு எங்களுக்கு தோணுது. உண்மையாவே ஒரு இண்டஸ்ட்ரிக்கு நீங்க நான் சொல்ற இந்த பேசிக் டீடைல்ஸ் எல்லாம் கண்டிப்பா வேணுமா ஒரு டிசைன் இன்ஜினியரா?